ஹாய் ஹலோ வெல்கம் டு எம்கே டிஎன்பிசி. நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்கூல் புக்கில் என்ன தேடிட்டு இருக்கீங்களா? ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுக்கு வந்து ஸ்கூல் புக்கு தான் பேசிக். ஸோ ஸ்கூல் புக் படிச்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்து எந்த புக்குனாலும் படிக்கணும். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். தமிழ், சோசியல், ஹிஸ்ட்ரி எதுனாலும் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கூல் புக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கேருந்து எல்லா டேட்டாவும் ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கான டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி நீங்கள் புக்கு தேடிட்டு இருக்கீங்கன்னா நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன், இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்க புக்கோட டீட்டெயிலாம் சொல்லுவாங்க. ஸோ நான் இங்கே தான் புக் வாங்கினேன். இவங்ககிட்ட வந்து 6th to 12th வரைக்கும் தமிழ் புக்கு இருக்குது. ஓல்டு தமிழ் புக்கு இருக்குது. 2005 எடிஷன் கூட இருக்குது. அதுக்கடுத்து சோசியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் சோசியலும், சயின்ஸு, மேக்ஸ் இந்த மாதிரி எல்லா புக்குமே இருக்குது. ஸோ அது ஃபுல்லாக 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்குது. 11th 12th பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த டிஎன்பிசிக்கு படிக்கிறதுக்கு தேவையான குறிப்பிட்ட புக்ஸ் இருக்கும். ஹிஸ்ட்ரி, எத்திக்ஸு, ஜியோகிராஃபி, அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி குறிப்பிட்ட புக்லாம் நம்ம அது மட்டும் தான் படிப்போம். ஸோ அந்த புக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது, தமிழ் மீடியமும் இருக்குது. ஸோ ரெண்டுமே இருக்குது. இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் போத் ஆர் அவைலபிள். ஸோ அதான் இருக்குது. ஸோ எது வேணுமோ அதை வாங்கிக்கோங்க. ஸோ புக் இல்லை அப்படி சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. இவங்ககிட்ட என்னென்னா, நீங்கள் வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டில் வந்து புக் ஆர்டர் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு புக்குக்கும் தனித்தனியாக ப்ரைஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த நம்ம தமிழ் புக்கே எடுத்துப்போம். தமிழ் புக்கு பார்த்தீங்கன்னா அதில் மொத்தமாக நீங்கள் 6th to 12th வரைக்கும் போட்டிங்கன்னா 1500 1600 கிட்ட வந்துடும். ஸோ இவங்க வந்து 1200 இல்லாட்டி 1300 அந்த ரேட்டு தான். ஸோ அந்த ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மொத்தமாக நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ ஆஃபர் பார்த்துக்கோங்க. ஏன்னா கவர்மெண்ட் வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி தனித்தனியாக ஆர்டர் போட்டு அதுக்கு கொரியர் சார்ஜ் வேறு இருக்குது. அதை நீங்கள் போட்டு அப்படி உங்களுக்கு அது ஒர்க் ஆகலை வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணுவீங்க, அதுக்கு தனியாக சார்ஜ். ஸோ இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அது செலவு தான் கூட, ரேட்டும் ரொம்ப வரும். அதுக்காக இவங்களை காண்டாக்ட் பண்ணி மொத்தமாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காசும் மிச்சமாகும், கம்மியாக தான் வருது. ஸோ இங்கே பாருங்கள், புக்கெல்லாம் காட்டுறேன். இது வந்து 6th புக்கு. நான் முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன், முன்னாடியே படிச்சுட்டு இருக்கனால. இது 7th, 8th தமிழ் புக்கு, 9th தமிழ் புக்கு, 10th தமிழ் புக்கு, 11th 12th சிறப்பு தமிழ் புக்கெலாம் இருக்குது. ஸோ 12th புக்கு நான் எனக்கு தேவையான புக்கு மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ 12th புக்கு. அதுக்கடுத்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு. இதெல்லாம் சிறப்பு தமிழ் 2005 எடிஷன் பாருங்களேன். முதல் இது இப்போ 2005. ஸோ 2005 எடிஷன் புக்கு இது ஃபுல்லாக. ஸோ இந்த புக்கு 11th 12th ஓல்டு புக்கு. அதுக்கடுத்து 6th புக்கு எங்கிட்ட அங்கே இந்த படிக்க எடுத்து வச்சுருக்கேன், அது அங்கே இருக்குது. ஸோ 7th 8th புக்கு. அதுக்கடுத்து 9th புக்கு. 9th நான் வாங்கும்போது 3 டேமாக இருந்துச்சு, நான் அப்போவே வாங்கி வச்சுட்டேன். ஸோ திரும்ப நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அதனால தான் இந்த வீடியோ போகிறேன். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக 10th புக்கு. ஸோ 10th தமிழ் புக்கு. அதுக்கடுத்து சோசியல் புக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக இருக்கும். ஸோ சோசியல் புக்கு. ஸோ இதெல்லாம் நான் வாங்கி ஆல்ரெடி படிச்சுட்ருக்கேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ திரும்ப எடுத்து போடுறேன். ஸோ புக்கு தேவைப்படுறவங்க இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். 7th 8th சோசியல் புக்கு, 9th சோசியலு, 10th இந்த படிக்க எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 11th 12th பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி நான் எனக்கு தேவையானது மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். எத்திக்ஸ் புக்கு, பாலிட்டி புக்கெலாம் இப்போலாம் வரதே இல்லை. ஏன்னா அதெல்லாம் அந்த கவர்மெண்ட் வெப்சைட்லேயும் கிடைக்கிறது இல்லை. ஸோ இவங்ககிட்ட எல்லாமே இருக்குது. ஸோ இது 12th புக்கு. 12th இருந்தால் சொன்னல, எத்திக்ஸு, பாலிட்டிலாம் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது, கிடைக்க மாட்டுது எங்கேயுமே. ஸோ அது ஹிஸ்ட்ரி புக்கு. அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸ் புக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஓவரால் எல்லா புக்குமே இருக்குது. ஸோ நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது ஆஃபர் ப்ரைஸ் போய்ட்டுருக்கு. உங்களுக்கு வந்து கொரியர் பார்த்தீங்கன்னா 2 நாளில் வந்துடும். எஸ்டி கொரியரில் தான் அனுப்பி விட்றாங்க. எஸ்டி கொரியரில் தான் வந்துச்சு. ஸோ ஒரு நாளில் வந்துடுது. அது ஏரியா பொறுத்து மோஸ்ட்லி 2 நாள் ஆகுது. ஸோ ஒரு நாள் இல்லாட்டி 2 நாளில் வந்துடும். மொத்தமாக வாங்கினீங்கன்னா ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க. புக்கு டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவில் கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அந்த புக் ஷாப்லேருந்தே அவங்க டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க, புக்கோட ப்ரைஸ் எல்லாமே. ஸோ பார்த்து வாங்கிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ ஸ்கூல் புக் வச்சு படிங்க. ஸ்கூல் புக்கு தான் ஃபஸ்ட்டு நமக்கு அசட்டு. ஸோ ஸ்கூல் புக்கை யூஸ் பண்ணி படித்து நல்லா மார்க் எடுங்க, நல்லா படிங்க. ஸோ புக்கோட பற்றி எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.